வணக்கம். துரதிர்ஷ்டம் வராமல் இருக்க இதை கண்டிப்பாக தொட்டு விடாதீர்கள். ஒருவரின் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கும் கஷ்டமான நிலைகள்தான் துரதிர்ஷ்டம். அப்படி ஒருவருக்கு ஏற்படும் துரதிர்ஷ்டமானது அவர்களின் வாழ்வில் கடுமையான வறுமையையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டம் நாம் செய்யும் செயல்களில், அதாவது நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறான செயல்கள் மூலம்தான் ஏற்படுகிறது. அதை பற்றி தெரிந்து கொள்வோம். துரதிர்ஷ்டம் வராமல் இருக்க செய்யக்கூடாத செயல்கள்: சுடுகாட்டில் உள்ள இறந்த நபரின் எலும்புகளை தொடக்கூடாது. ஏனெனில் அதை தொட்டால் நம்மை நோக்கி எதிர்மறை ஆற்றல்கள் ஈர்ப்பதோடு நாம் செய்யும் அனைத்து செயல்களிலுமே துரதிர்ஷ்டமாக நடக்கும். நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை தரையில் சிதறவிடக்கூடாது. ஏனெனில் சிதறி இருக்கும் உணவுகளை நம் கால்களில் மிதித்து விட்டால் அது மிகப்பெரிய பாவச் செயலாகும். இதனால் நம்மை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள் சூழ்ந்து கொள்ளும். நாம் ஒரு சுபகாரியத்தில் ஈடுபடும் போது ஏதேனும் ஒரு நாய் வந்து நம்மை தீண்டிவிட்டால் அது ஒரு கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது. எனவே இந்த செயலானது நமது வாழ்வில் வறுமையை ஏற்படுத்துகிறது. வீட்டை பெருக்கி துடைக்கும் போது அந்த அழுக்கு நீர் நமது மேல் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த நீர் நம் உடலில் பட்டால் அது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். நாம் ஒரு இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று வரும்போது வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் தவறாமல் குளித்துவிட வேண்டும். ஏனெனில் அது அவரது வீட்டிற்கு முடிவற்ற துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். இறந்தவர்களை எரிக்கும் சுடுகாட்டில் உள்ள மரக்கட்டைகளை தொடுவதும் ஒரு அபசகுனமான செயலாகும். ஏனெனில் நாம் இதை செய்யும் போது அதில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை ஈர்த்து நமது வாழ்வில் அதிக தோல்விகளை ஏற்படுத்தும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.